இசைஞானி இளையராஜா அவர்கள் உண்மையிலுமே எங்கள் குடும்பத்தில் நாங்கள் எல்லாருமே நிம்மதியாக இருக்கிறது அவரால் தான் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நானும் எங்கள் அண்ணனும் வந்து தீவிர வெறியர்கள் அப்படின்னே சொல்லலாம். ஒரு பக்கம் இசைஞானி இளையராஜா அவர்கள், இன்னொரு பக்கம் மக்கள் நாயகன், கிராமத்து நாயகன். நான் கல்லூரியில் படிக்கும்போது பார்த்து வியந்த ராமராஜன் அவர்கள். அடுத்தபடியாக வினோதினி அவர்களை அன்போடு பேச அழைக்கிறோம். மேடையில் வீட்டிற்கும் என்னுடைய திரை ஆசான்கள் மற்றும் சக திரைக்கலைஞர்கள் அவர்களுக்கும், ஊடக நண்பர்கள் அவர்களுக்கும், பொதுமக்கள் இன்று மாலை வந்திருக்கும் பொதுமக்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த முதல் கண் வணக்கங்கள். இசைஞானி இளையராஜா அவர்கள் உண்மையிலுமே எங்கள் குடும்பத்தில் நாங்கள் எல்லாருமே நிம்மதியாக இருக்கிறது அவரால் தான் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நானும் எங்கள் அண்ணனும் வந்து தீவிர வெறியர்கள் அப்படின்னே சொல்லலாம். ஒரு பக்கம் இசைஞானி இளையராஜா அவர்கள், இன்னொரு பக்கம் மக்கள் நாயகன், கிராமத்து நாயகன். நான் கல்லூரியில் படிக்கும்போது பார்த்து வியந்த ராமராஜன் அவர்கள். அவருடைய இந்த காம்பினேஷன் திரும்பவும், அதுவும் வனவாசம் மாதிரி, அவர் வந்து ஒரு 11 ஆண்டுக்கு பிறகு அவர் வந்து திரையில் தோன்ற போகிறார். அதில் எனக்கு ஒரு சிறிய பங்கு அப்படிங்கும்போது இது வந்து எனக்கு ஒரு அல்வா சாப்பிட்ற மாதிரியான ஒரு மொமெண்ட்டாக இருந்தது இந்த வாய்ப்பு எனக்கு வந்தபோது. அதுக்கு முதல்ல வந்து நான் நன்றி சொல்லிக்கிறேன் இயக்குனருக்கும் தயாரிப்பாளருக்கும். இதில் வந்து என்னோட பயணித்த மற்ற மிக முக்கியமான இன்றைக்கி தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத நடிகர்களாக இருக்கக்கூடிய MS பாஸ்கர் அவர்கள், அப்புறம் சரவண சுப்பையா அவர்கள், ராதா ரவி அவர்கள், போஸ் வெங்கட் சார், கூட என்னோட காம்பினேஷனில் நடிச்சிருக்கிற ஆட்கள் எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படம் வந்து ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு. ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க. இதில் வந்து நான் ஒரே ஒரு விஷயம், ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடந்த ஒரு சின்ன சம்பவத்தை நான் இங்கே ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இயக்குனரை பற்றி ஒரு 2 வரி சொல்கிறதுக்காக. எங்களுடைய காம்பினேஷன் வந்து ஒரு இவிபிக்கு ஆப்போசிட்டில் ஒரு ரிச்சான அப்பார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸில் ஒரு ஷூட்டிங் தொடர்ச்சியாக ஒரு 3 நாள் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அதுவும் டே அண்ட் நைட் அப்படிங்கிற மாதிரி கால் ஷீட் போட்டு எல்லா ஆர்டிஸ்டோடைய கால் ஷீட்டெல்லாம் வாங்கி வச்சுருந்த போது 2வது நாளும் 3வது நாளும் அந்த அப்பார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸில் ஏதோ ஃபங்க்ஷன், அதனால் பெர்மிஷன் கொடுக்க முடியாத ஒரு நிலைன்னு சொல்லி ஃபஸ்ட்டு டேவே வந்து இதுக்கப்புறம் காம்பினேஷன் இது அந்த இடம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அந்த நேரத்துலேயும் வந்து மனம் தளராமல், அது வந்து எல்லா இயக்குநர்களுக்கும் அந்த மாதிரி ஒரு இடங்கிறது ஒரு இக்கட்டான ஒரு சூழல். அதுலேயும் ராத்திரி பகலாக அவங்க எல்லாரும் வந்து உழைச்சி அடுத்த நாள் காலையில் அதே மாதிரியான ஒரு அப்பார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸ் இன்டீரியர் எக்ஸ்டீரியர் மேட்ச் பண்ணுற மாதிரி வலசரவாக்கத்தில் கண்டுபிடிச்சி அந்த என்டையர் எக்யூப்மெண்ட் எல்லாத்தையும் ஷிஃப்ட் பண்ணி எங்களுக்கு வந்து மத்தியான கால் ஷீட் போட்டு டே நைட் ஒர்க் பண்ணி அடுத்த ஒரு நாளும் திரும்பவும் காலையில் நாங்கள் வந்து 7:30க்கு அசம்பிள் ஆகி நைட்டு ஃபுல்லாக ஷூட் பண்ணி, எனக்கு தெரிஞ்ச அவர் வந்து இந்த படத்தில் அந்த 72 மணி நேரங்கள் அவர் வந்து தூங்கவே இல்லை இயக்குனர் அவர்கள். அப்போது வந்து இதை நாங்கள் கண்கூடாக பார்த்தோம். அதனால் இது எதுக்கு இதை சொல்கிறேன்னா, இப்போ கூட எனக்கு முன்னாடி வந்து பேசின தமிழ் திரையுலகுடைய ஒரு தவிர்க்க முடியாத ஒரு மிகச்சிறந்த இயக்குனரான, அது மட்டும் இல்லாமல் தயாரிப்பாளருக்கான ஒரு இயக்குனரான KS ரவிக்குமார் அவர்களுக்கு பேசினார். அதே போன்று ஒரு தயாரிப்பாளருக்கு ஒரு மிகச்சிறந்த முறையில் குறுகிய காலத்தில் இந்த படத்தை வந்து முடிச்சு கொடுத்த ராகேஷ் அவர்களுக்கு எந்த அளவுக்கு தயாரிப்பாளருக்கு அவர் செஞ்சு கொடுத்துருக்காருன்னா, அடுத்த படமும் அவரிடமே அவர் செய்கிறார். அதுதான் வந்து அவருக்கு கிடைத்த வெற்றி. இதை சொல்லி இந்த படத்துடைய ரிலீஸ் கூடிய சீக்கிரம் நடக்க போகிறது. ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க. அதுவும் அந்த குழந்தை அப்படிங்கிற அந்த சாங் வந்து இளையராஜா சாரோடைய மியூசிக்கில் எவ்வளோ அழகாக வந்திருக்கு அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். கூடிய சீக்கிரம் திரையரங்கில் இந்த படம் வரும்பொழுது இந்த படத்திற்கான ஒரு பேர் ஆதரவை மக்களும் ஊடக நண்பர்களும் உறுதுணையாக இருந்து வழங்குவீர்கள், நிச்சயமாக தருவீர்கள். அதுவும் எங்களுடைய ராமராஜன் சாருடைய ஒரு கம்பேக் ஃபிலிம் அப்படின்னே நம்ம சொல்லலாம். அதுக்கு ஒரு பேர் ஆதரவு மக்களிடையே இருக்கும் அப்படிங்கிறதும் எனக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கிறது. அதனால் இந்த மகிழ்ச்சியான தருணத்தில் இந்த திரைப்படத்தில் அனில் போன்ற என்னுடைய ஒரு பாட்டும் இருந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.